அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வந்திக்கா ஹலோ. ஸ்க்ரீன் உனக்கு கேக்குதா? ஒன்றும் வரல. ஹாய் பிஸ்மில்லா. கடைசியாக நாங்கள் நிப்பாட்டினது ஸ்டார்ட் பண்ணுவோம். உன்னோட பாப்பு சரி பல வரான். மின் அழகின் சரி போதுமா? பிள்ளை சின்ன பிள்ளை. ஆபுதன் இத முதலாவது ஃபர்ஸ்ட்ல பிள்ளை. அபுதன் இத முதலாவது பஸ்டா மின் அழகின் கின் கின் என்று வராது. மின் அழகின் குயின் ஆஃப் குயின் சவுண்ட். கின் கின் மின் அழகின் குயின் குயின் கின் கின் குயின் குயின் மின் கின் على மின் குயின் அழகின் கின் அழகின் மின் மின் على அழகின் குயின் குயின் அந்த வரணும். சவுண்ட் ஒரு மாதிரியா வருது. கொஞ்சம் லீவ் பாருங்க. மின் அழகின் சவுண்ட் சரியா கேக்குதா? இப்ப கேக்குது ரெண்டாவது கேக்குது பாப்போம். கேக்குது இல்லைன்னா கொஞ்சம் லீவ் ஆயிடுச்சு வேண்டாமா? கேக்குதா? உங்களோட சவுண்ட் கேக்குது. இப்பதான் ஆபுதன் இத மூன்றாவது யுஸ்ரன் யூஸ் ரன் மட்டும் தான் கேக்குது. முன்னுக்குள்ளது கேட்கல பேல. யுஸ்ரன் கேக்குதா? ரீயூஸ் யுஸ்ரன் முதலாவது வார ஆயின் போதாது. ஓ ஓ யுஸ்ரன் குட். நாலாவது ஹைருன் லக்க கைருன் லக்க கைருன் 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 லக்க விலை என்ன கைருன் கைருன் அப்படியே வரும். கைருன் லக்க ஒரு ஒன்று தான் ஓதணும். எது எது சரி?
ஹொய்ருன் லக்க. ஹொய்ருன் லக்க. ஹாதான் காக்கு போக கூடாது. அதான் பிள்ளை. இப்ப ரெண்டு மாதிரி உச்சரிச்சா பிள்ளை அது. ம். லைனா திருப்பி ஃபர்ஸ்ட் இருந்து வாங்க, பிள்ளை கொண்டு வராம. மின் அழகின். அந்த கின் கின் தான் நிக்குது. கின் கின். மின் ஆ அழகின். அதான் இல்ல. கி ஆஃப். கி கே கி கி. அது என்னது? கா. கி. அதான் இப்ப காஃப் கின். கி என்று வரும். நீங்க காஃப் காஃப். கேளுங்க. காஃப் என்று சொல்ற அதே சவுண்ட்ல தான் கொய் வரணும். காஃப் கீ என்று வராது. விளங்குதா வித்தியாசம்? காஃப் கி. அது அப்படிதான். அதான் ரைட்டா? காஃப் கீ. எப்படி அது காஃப் கீ? நான் போன கிளாஸ் இஸ் சொன்னேன். லைக் கி. கி. கீ கீ எல்லாமே கீ தான். அது அதல்ல சவுண்ட். நீங்க சொல்ற சவுண்ட் கீ ஹி ஹி கீ கீ தான் வருது. அப்ப கி. காஃப் வராதே. கா. இல்ல. கி. நீங்க கி. இல்ல அது பெல சரி காஃப் என்று சொல்றீங்களே, ம். அந்த காஃப். சரியான காஃப். எஸ் காஃப். அந்த இடத்திலிருந்து தான் நீங்க கீன்னு சொல்ல போகிற அதே மாதிரி வாய் வைக்கிறீங்க இல்லையா? வாய் வித்தியாசமா பயப்படுது. வித்தியாசமா சவுண்ட் வருது. அப்ப நான் அது மாதிரி சொல்லாம தான் தோணுது. கி. ரைட்டா? நீங்க காஃப் காஃப். கா. காஃப் கி. கொஞ்சம் வித்தியாசம் ஆகிது. கி. ரொம்ப கி. நல்லா வித்தியாசம் ஆகிது. மின் அழகின். கின் கின் நீ கஷ்டப்பட்டு சொல்றீங்க, பட் அந்த சவுண்ட் வருது இல்ல. அது அர்த்தம் அதுதான். நீங்க என்னதான் கஷ்டப்பட்டாலும் ம். நீங்க ம். காஃப்ட உச்சரிக்கிற அதே ஸ்பாட்ல இருந்து இந்த கைய ம். உச்சரிக்கிறது வரைக்கும் நாங்க என்ன கஷ்டப்பட்டாலும் அந்த உச்சரிப்பு வராது. ம். ஏன்னா முதலாவது நீங்க காஃப்னு சொல்றது சரி, அந்த இடத்துல இருந்து இந்த ம். இடத்துல உச்சரிக்கணும். அது நீங்க கூண்டு ஆ. உச்சரிச்சாலும் சரி, கீண்டு உச்சரிச்சாலும் சரி, காண்டு உச்சரிச்சாலும். உதாரணத்துக்கு பாருங்க, பே எங்க ஆ. உச்சரிக்கிறோம்? ம். தொண்டையால உச்சரிக்கிறோம் பே. ம். ஓ தொண்டையால உச்சரிக்கிறோம் அப்படித்தானே? பே தொண்டையால உச்சரிக்கிறீங்க அப்படித்தானே? பே. பே. இல்ல. ஆ. அஹ், பே தானே? பே. ஓ, பே ரெண்டு உதடு. ரெண்டு பே. உதடு. பீன்னு சொல்ல போக்குள்ள ரெண்டு உதடும் ஒட்டாம சொல்லலுமா உங்களுக்கு? ரெண்டு உதடும் யூஸ் பண்ணா பீன்னு சொல்லுங்க பாபு. பி. பி அப்படி சொல்ல முடியாது. பி. என்ன ரெண்டு உதடும் சேராம பி சொல்லலாம்? உதடுகள் பி. யூஸ் பண்ணாம பி உச்சரிக்கலாம் அப்படியா? ஆஹா, முடியாதுல்ல. ப. முடியாது. பி. அப்ப பாத்தீங்களா ம். எவ்வளவுக்கு மிக கவனமா ஒரே இடத்துல இருந்து சவுண்ட் வருது. த பி பூ. ம். 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 அதே போலதான் ஆஃப் என்று ம். வருகின்ற இடத்துல ஒரு சொட்டு லைட்டா நீங்க முன்னுக்கு ஆகினாலும் உங்களோட உச்சரிப்பு பெல. ம். நீங்க காஃப்னு சொல்ற அதே இடத்துல இருந்து தான் நீங்க ம். கீய எடுக்கணும். நீ கொஞ்சம் முன்னுக்கு ம். வாரி கீ 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 என்று முன்னுக்கு வந்தா அது பெல. ம். அந்த வித்தியாசம் விளங்குதா முதலாவது? எப்படி சொல்றேன்? புரியுது. வேணா நான் அப்படி சொல்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஆனா இப்ப அப்படி சவுண்ட் காஃப் வருது. சொல்ற இடத்துலதான் கீ அப்படிங்கறது வர மாட்டேங்குது. அஹ், காஃப் கீ. ரைட்டா? கீ. காஃப் காஃப் கீ கீ என்று வராது. கீ. அப்ப லம்மத்தின் வச்சா அப்படி வரும் சொல்லுங்க. கீ. கூ அப்படியா? கூ கு. காஃப் கீ கூ. எப்படி திருப்பி சொல்லுங்க. காஃப் கீ கூ. கீ கூ. பாத்தீங்களா பாத்தீங்களா? சரி நீங்க இப்படி ஆ? சொல்லி பாருங்களேன். கா கூ ம். கீ. பாப்போமே. காஃப் கீ கூ. அப்படி சொல்லலையா? கா கூ கீ. காஃப் அல்ல, கா உச்சரிங்க. கா கூ கா. கீ. கா. கா. கூ. கீ. திருப்பி சொல்லுங்க. கா. கா. கீ. கூ. ம் இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. வித்தியாசத்தை பார்த்துக்கோங்க, எடுத்துக்கோங்க. ம். சரியா? கஷ்டப்பட்டு நீங்க அந்த இடத்துக்கு ம். வாரீங்க, திருப்பி போறீங்க. இப்ப அதே மாதிரி தான் இன்னொரு எழுத்து இப்ப நாங்க பார்த்தோமே. இது ஹா ம். நாலாவது. என்ன மூணாவது பாப்போம். கா. உஸ். உஸ் ரீ. ரீ அது. உஸ் ரீ யுஸ்ரன். திருப்பி போல.
ம். உஸ்ரி யுஸ்ரன். உஸ்ரி அல்ல, ஊ வரையல, அது ஊ அல்ல. ஊ உஸ்ரி யுஸ்ரன். ஆ? ஊல ஊ ஊ ஊ. ஊ அப்ப அலிஃப். ஊன்னு அலிஃப் தான் வரும். ஊ ஊல ஊ ஊ ஐ ஊ உஸ்ரி யுஸ்ரன். ஊ. ஊவண்டா ஐன் இல்லையே அது. ஊ சொல்லல ஊ என்ன வித்தியாசம்? ஊ ஓ. சொல்லல, ஊ. அப்ப என்ன வித்தியாசம் பாத்தீங்களா? அலிஃபுக்கு ஊ, ஐனுக்கு ஆங்க ஆ ஓ உஸ்ரீஸ்ரன். நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்க அது கிளாஸ். நாக்கு. அதுதான் பிரச்சனை. நீங்க இப்பதான் பழகுறீங்க. ம், கிளாஸ்ல வந்தா பழகுறீங்க. நீங்க பழகிட்டு தான் கிளாஸுக்கு வரணும். இப்பதான் பழகுறீங்க. ம், இப்பதான் ஊ சொல்லல, ஊ சொல்லல, ஊ சொல்லல, திருப்பி ஊல சொல்றீங்க. அது பெரிய பிழை அது. நீங்க ஹோம்ஒர்க் அனுப்புறல பிரச்சனை இல்லை. ஹோம் ம், அனுப்புறல பிஸி ஷெட்யூல், ஓகே, நோ ப்ராப்ளம். பட் ம், அந்த உச்சரிப்பை நீங்க ம், பழகிட்டு வரணும், ரெடி ஆயிட்டு வரணும், ப்ரிப்பேர் ஆயிட்டு வரணும் வீட்ல இருந்து. அல்லது உங்களுக்கு கஷ்டம் அது. ம், கிளாஸ்ல வந்து ம், தடுமாறீங்க. திருப்பி ஒருக்கா ஊண்டு சொல்றீங்க, திருப்பி ஒருக்கா ஊண்டு சொல்றீங்க. உங்களோட ரெக்கார்டை நீங்களே ம், கேட்டு பாருங்க எப்படி விளங்குன்னு சொல்லி. உச்சரிக்கிறது ம், எப்போதும் ஒரு உச்சரிப்பு. நான் பலமுறை சொல்லிக்கிறேன், ஒரு எழுத்துக்கு ஒரு ம், உச்சரிப்பு தான். ம். எழுத்துக்கு ஒரு உச்சரிப்பு தான். ஒரு சரி. நீங்க ஒரு எழுத்துக்கு 3 வகையான உச்சரிப்பு கொண்டு வரீங்க. நான் எப்படி கண்டுபிடிக்கிறேன்? ம், சரின்னு சொல்லதா பிழைன்னு சொல்லதா? ம், அது நீங்க தான் சொல்லணும், எங்களுக்கு தெரியாது. நீனா ஒரு எழுத்துக்கு ஒரு உச்சரிப்பு தான் நிக்குது. நீங்க ஒன்றுக்கு மேற்பட்ட உச்சரிப்புகளை ஒவ்வொரு எழுத்துக்கு கொண்டு வரீங்க. ஹாவ் எடுத்தா ம், 2 உச்சரிப்பு வருது. ஐன் எடுத்தாலும் 2 ம், உச்சரிப்பு வருது. காஃப் ம், எடுத்தாலும் ரெண்டு மாதிரி உச்சரிப்பு வருது. ம், இதான் நான் போன கிளாஸ்லயும் சொன்னேன். நீங்க செல்ஃபா பிராக்டிஸ் பண்ற ம், நேரம் உங்களோட ரெக்கார்டை கேட்டு எது சரி, எது பிழை ம், என்கிறத நீங்க தான் டிசைட் பண்ணணும். நான் உங்களுக்கு சொல்லி தந்துடும், ம், இது சரியான உச்சரிப்புவே, இது பிழையா போகுது. ம், இல்லாட்டி எங்களால புதிய படத்துக்கு ம். போகல. இப்ப நான் ரிப்பீட் அடிச்சு இப்ப 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 நீங்க பாக்குறக்குள்ள எங்களுக்கு விளங்கு, திருப்பி நாங்க பத்தாகத்தின் கசரத்தினுக்குலாம் போகணும் என்ற மாதிரி தான் விளங்குது. இப்ப இந்த பத்தாகத்தின் கசரத்தின் அடுத்தடுத்த பாடங்களுக்கு பின்னால போறது கஷ்டம் சொல்லி நான் எழுது பிழை கூடுது. நான் ஒரு வாட்டி எப்படி ஓதட்டாப்ல. ம். போதுங்களே பாவம். மின் அழகின் ஆப் அதுவா பிழை. ஆபர். பிழை. என்ன சொல்ல நான் பெரிய ப்ரோ, திருப்பி காப்பலையா அது அலக்கின்னு வருது. மின் மின் அழகின் பாருங்க இப்படி ம். இப்ப சின்ன கேஃப் எப்படி உச்சரிக்கிற, இது எப்படி சொல்லுங்க பாபு? அது கின் கீன். அப்ப இது கின். அத கொஞ்சம் வானத்தை கின். இங்க இது வானத்தை கின் நோக்கி அது பூமி, கின். பூமி நோக்கின்னு சொல்லி சரி வர்றாரு சிஸ்டர். நம்மளோட உச்சரிப்பு தான் எங்களுக்கு தேவை. இது கின், அது கொயின். வித்தியாசம் விளங்குதா? அதுதான் தொண்டை வித்தியாசம் வலிக்குது. விளங்குதா? கின் அவ்வளவு கேள்வி நான் உங்கள்ட்ட. வித்தியாசம்லாம் விளங்குது. விளங்குது. அப்ப வித்தியாசம்லாம் நீங்க விளங்குது. உச்சரிக்கிறதுல ம், எங்களுக்கு வித்தியாசம் விளங்கணும். விளங்காட்டி உச்சரிப்பு பிழை. அதான் அர்த்தம். ம், ம், ஒருத்தருக்கு ஒரு விஷயம் ஒன்று விளங்குது என்றால் அதை ம், யூஸ் பண்ணி ஃபாலோ பண்றதுக்கு லேசன். ம், அப்படிதானே? இப்ப உங்களுக்கு விளங்குதுன்னு அர்த்தம் என்ன? கின், ம், கொயின். கின், ம். கொயின். அதான் கின், கின் கொயின். கின் என்று கின் சொல்ற அது. நேரம். ம், ம், அதான் தொண்டை வரமாட்டேங்குது. இங்க நான் சொல்லி சொல்லி பார்க்குறேன். ம். கின் கின். வரமாட்டேங்குன்னு சொல்றது பிழை உங்கள்ட்ட. அது நீங்க அந்த ஆன்சரே பிழை. நீங்க வரமாட்டேங்குன்னு சொல்றது என்றால் வரமாட்டேங்குதா வராமே ஈக்குது, அப்படி இல்லையே. நீ சரியா வருது போல போகுது. நீங்க அது வரைய கின். மாட்டேங்குதுன்னா உங்களுக்கு உச்சரிக்கவே தெரியாது அர்த்தம். ஆனா உங்களுக்கு உங்களோட உச்சரிப்புல நீங்க 15 ம், வாட்டி சொல்ற நேரம் 15வது முறை சரியாகுது, திருப்பிலே ஆயிடுறீங்க. அதுதான் நீங்க தேடணும். விளங்க சொல்றது. கின் கின் ரைட்டா. கின் இப்ப கின் ஹின்னு போகுது. கின் ஷின் மாதிரி ஒரு சவுண்ட் வருது. கின் கின். ஹின் அப்படியா? தொண்டையால காரி ம், வருது இப்ப. ஹின். ஹின் வருது இப்ப. ம். ஹின் கின் தான் வேற எழுத்து. அப்ப இது எப்படி உச்சரிக்க? அடுத்த பிரச்சனை. இதான் ஹின். இ- ஆ, இது ஹின்.
அப்ப இதுக்கு முன்ன ஓ, சொன்னது இது வந்து கின் கின் கின். இப்ப எல்லாம் கீழ் மாதிரி அப்படியா? ஃபர்ஸ்ட்டுக்கு பாருங்க, ம், முதலாவதுக்கு வந்து இது நாங்க சொல்லுவோம் ம், கீன். சவுண்டை ம், நல்லா கேட்டுக்கொள்ளணும். ம், இல்லைங்கன்னா சவுண்டு நல்லா காதுல கேளுங்க. அதாவது நீங்க ஓதுறது ஒண்டா இருந்தால் கேட்கறது ரெண்டாயிக்கணும். ம், 3 வாட்டி கேட்டாதான் நீ ஒருட்டி போதும். ஏன் 3 வாட்டி கேட்கணும் என்றால், அதான் காலத்துல மனுஷனுக்கு ம், 2 காது படைக்கப்பட்டு. ஏன்னா நான் நிறைய விஷயங்களை காதுல நிறைய கேட்கணும். கேட்க 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 தான் நீங்களோட வாய் எங்களை உச்சரிப்ப ம், இது இப்படித்தான் வரும், இது இப்படித்தான் உச்சரிக்கணும் என்ற ஐடியாவோட சரிப்படுத்தும். ஃபர்ஸ்ட் ம், கீக்கிறது கின், இரண்டாவது ம், கீக்கிறது ஒக்கைன், மூன்றாவது கீக்கிறது ஹின். மூணு வித்தியாசம் விளைஞ்சா? ம், ஃபர்ஸ்ட் கீக்கிறது ம், கின், ரெண்டாவது ம், கீக்கிறது கின், மூன்றாவது கீக்கிறது ஹின். ம், கின். ம், பூச்சேசி காணுமா மூணையும்? கின் கின் கின். முதலாவது மட்டும் சரி, அத அடுத்த ரெண்டும் ஒரே மாதிரி வருது. கியூன் கியூன்னு சொல்லுமா? கின் கியூன்னு சொல்லுமா? இப்ப தானே ஓ, சொன்னீங்க நான் உச்சரிக்க சரியா கேக்குது, தெளிவா கேக்குதுன்னு. அப்ப திருப்பி ஏட்ட கேள்வி கேக்குறீங்க. அது நீங்க உச்சரிக்கிறது எல்லாமே கரெக்டா நல்லா தான் இருக்குது. ஆனா உச்சரிச்சா வர அந்த எழுத்து தான் வர மாட்டேங்குது தொண்டையில இருந்து. நானும் நீங்க இப்ப ட்ரை பண்றேன். இப்படி இப்ப இந்த எழுத்தை எப்படி உச்சரிக்கணும்? இதுல அடிப்படை உங்களுக்கு தெரியுமே. இதை நீங்க உச்சரிக்கணும் கா. கோ. அப்படித்தானே? ஆ, அந்த உச்சரிப்பு கி சரியா உங்கள்ட்ட? கின் அப்படிமா? கா. கோ கி. கேளுங்க கா. கேளுங்க மிஸ்டர், அதான் நல்லா கவனமா கேளுங்க. கா என்று உச்சரிக்கிற நேரம் ம், உங்களுடைய தொண்டையினுடைய ஒரு பகுதியும் ம், நாவினுடைய ஒரு பகுதியும் ஒரு இடத்துல ஜாயிண்ட் ஆகும். ம், ம், சரியா? ம், அதே சரியான இடத்துல இருந்தா நீங்க கைய உச்சரிக்கணும். நீங்க என்ன செய்றீங்க என்றால், இந்த இடத்துல இருந்து காண்டு உச்சரிக்கிறீங்க. உங்களோட ஆ, பிரச்சனை காண கேட்டுக்கோங்க. சரியா? கீ ம், என்று உச்சரிங்க ம், தெரியுமா? இந்த நாக்கை கொஞ்சம் மேலுக்கு கொண்டு வந்து இந்த இடத்துல ஜாயின் பண்ண வச்சு, ம், இதுல நீங்க சொல்றீங்க என்ன ம், கீ என்று சொல்லி. அப்ப அது பிழை. ம், ஏன்னா இந்த இடத்துல தான் இந்த கீ உச்சரிக்கப்படும். ஆனா நீங்க இந்த இடத்துல தான் கொண்டு வச்சு கொண்டு இந்த கையை ம், டார்கெட் பண்ணி உச்சரிக்க பாக்குறீங்க. ம், அது பிழையாகுது. விளங்குதா சொல்றது? ம், நீங்க உச்சரிக்க வேண்டியது ஒரே இடமா இருக்கணும். பாருங்க எவ்வளவுக்கு ம், கெப்னு சொல்லி சின்ன கெப் தான் நான். இந்த இடத்துல இருந்து ஜஸ்ட் ம், நீங்க தூக்குறீங்க நானாக்க. இதை நீங்க ம், சரியா விலங்கெடுக்கிறதுக்கும் உங்களுக்கு ம், கஷ்டமா இருக்குது. அதை நீங்க தான் விலங்கெடுக்கணும். பாருங்க ம், சின்ன ஒரு கேப், ஒரு 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 4 அல்லது 5 இன்ச்சு கூட இல்லை, 1 இன்ச்சு கூட இருக்காது கேப் தூரம். அதோடய ம், உச்சரிப்பு என்ன செய்யுது? மாறுது. சரி ஓகே இன்ஷால்லா கொஞ்சம் ரெக்கார்டை காணாம கேட்டு நீங்க யோசிங்க எப்படி வரும்னு சொல்லி. நீங்க தான் எடுக்கணும். ஏன்னா நீங்க சரியா உச்சரிக்கிறீங்க, நீ பிழையா உச்சரிக்கிறீங்க, சரியா உச்சரித்து பிழையா ஓதுறீங்க. ஒவ்வொரு உச்சரிப்புக்கும் ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு மாதிரியான உச்சரிப்பை ஃபாலோ பண்ணுங்க, தயார்படுத்துங்க. பாப்போம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ்ல எப்படி வருது. திருப்பியும் சொல்றேன், ஒரு எழுத்துக்கு ஒரு உச்சரிப்பு தான். ம். எங்களுக்கு நீங்க சரி. கிளாஸ்ல உச்சரிக்கிறது ஒரு எழுத்துக்கு ஒரு ம், உச்சரிப்பா தான் நினைக்கணும். ரைட் தானே? ம், ரைட் ம். ஓகே.